வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரும் ஊழியர்களுக்கு சிங்கப்பூரில் கோட்டா, லெவி என 2 வகைப்பாடுகள் உள்ளன. இவை இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்றாலும் சில வேறுபாடுகள் உள்ளது. கோட்டா, லெவி இரண்டும் நாடுகளுக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். வெளிநாட்டில் இருந்து ஆட்களை வேலைக்கு எடுக்க சிங்கப்பூரில் உள்ள நிறுவனங்கள் அந்த ஊழியர்களுக்கான இன்சூரன்ஸ், லெவி, ஊழியர்கள் தங்குவதற்கான அறைகளுக்கான கட்டணம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக சிங்கப்பூர் அரசிற்கு அந்த நிறுவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊழியருக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நிறுவனம் செலவிடுகிறது. லெவி என்பது அந்த ஊழியர் சிங்கப்பூரில் இருப்பதற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு என்ற விகிதத்தில் MOMக்கு அந்த நிறுவனம் கட்ட வேண்டிய தொகையாகும். 2 வகையான லெவி சிங்கப்பூர் அரசால் பெறப்படுகிறது. ஒன்று, அந்த ஊழியர்களின் படிப்பு, தகுதிகள் ஆகியவற்றை சார்ந்தது. மற்றொன்று, ஒர்க் பெர்மிட், எஸ்பாஸ் ஆகியவற்றை சார்ந்தது. இவற்றை சார்ந்து லெவி தொகையானது ஒவ்வொரு ஊழியருக்கும் வேறுபடும். ஊழியர்கள் ஸ்கில் டெஸ்ட் அடித்துவிட்டு வரும் பட்சத்தில் அவர்களுக்கான லெவி தொகை குறையும். லெவிக்கான விதிமுறைகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். கடைசியாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் லெவி விதிமுறைகள் புதுப்பிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான கோட்டா என்பது அந்த நிறுவனத்தில் கடைசி 3 மாதங்களில் பணியாற்றிய உள்ளூர் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இந்த கோட்டா உற்பத்தி, கட்டுமானம் என துறைகளுக்கு ஏற்றபடி மாறுபடும். கோட்டா குறித்து கணக்கிடுவதற்கு MOM இணையதளத்தில் தனியான கால்குலேட்டர் உள்ளது. ஒரு நிறுவனத்தில் எஸ்பாஸ், ஒர்க் பெர்மிட் பணியாளர்கள் எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளனர் என்பதை பொறுத்தும் கோட்டா மாறுபடும். ஒரு நிறுவனத்தில் ஒரு உள்நாட்டு ஊழியர் இருந்தால் 7 வெளிநாட்டு ஊழியர்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்க முடியும் என்ற விதிமுறை உள்ளது.